ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஜிஎஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து 20/7/2025 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் செயற்கை உரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் தான். அது கரெக்டாக இருக்குது. இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்த்தோன்னா செவின், மேலத்தையான், தயோடான்டே இதெல்லாமே வந்து இன்செக்டிசைட்ஸ். அந்த பேரும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஃபங்கிசைட்ஸ் பூஞ்சை கொல்லிகள் அப்படின்னு பார்த்தோன்னா டோக் E25, பேஸ்லின், டாலஃபோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கிசைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து ஹெர்பிசைட்ஸ் களைக்கொல்லிகள். ஸோ அந்த தேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஹெர்பிசைட்னு கொடுத்துட்டு பிளிட்டாக்ஸ், கேப்டன், அப்புறம் டில்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபங்கிசைட்ஸ். ஸோ ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு தவறான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. தேர்டும் ஃபோரும் வந்து தப்பாக இருக்குது. செகண்ட் கொஷின் அசசன் ரீசன் கொடுத்துருக்காங்க. நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நச்சு நியூரோடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து கரெக்டு தான். ஸோ நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற வெனம் வந்து நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது குருட்டு தன்மையை ஏற்படுத்தும் பார்வை நரம்பு, சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும் பிரணிக் நரம்பு மற்றும் தடை நரம்புகளை பாதிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஸோ போத் A and R வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் தான். தேர்ட் கொஷின் மரபணு குறியீட்டின் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, சரியான சொற்றொடர்களை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஜெனட்டிக் கோடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவிங் செல்ஸில் இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் அது. UCAG அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக இருக்கும். ஸோ ஜெனட்டிக் கோட் வந்து ட்ரிப்ளெட் 3 தொகுதிகளாக காணப்படும் அப்படின்றது தான். UAA, UCC இந்த மாதிரி ஒவ்வொரு அமினோ ஆசிடை வந்து அதை என்கோட் பண்ணும். இதை கோடான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ரெண்டாவது இவைகள் பலவற்றை குறியிடாது, இட் இஸ் டீஜெனரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். இட் இஸ் கமாலஸ் கார்புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியானவை, எழுதுறதும் அப்படி தான், கமா இல்லாமல் தான் எழுதுவாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். கோட் இஸ் யூனிவர்சல் பொதுவானவை, கோட் இஸ் நான் ஆம்பிகுவஸ் தெளிவானவை அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஜெனட்டிக் கோடுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது லூயி அமிலம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்பைன் PH3. ஸோ பாஸ்பைன் அப்படின்றது காமன் நேமு, பாஸ்பரஸ் ட்ரைஹைட்ரைடு அப்படிங்கிறது கெமிக்கல் நேமு. ஸோ இது வந்து லூயிஸ் ஆசிட் கிடையாது. லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்கும், எலக்ட்ரான் பேர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதை தான் வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். எங்கேருந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா பேஸ்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து டொனேட் பண்ணுது, எலக்ட்ரான் பேர்ஸை டொனேட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே PH3 அப்படிங்கிறது வந்து லூயிஸ் பேஸு ஆசிட் கிடையாது. மற்றபடி போரான் ட்ரைஃப்ளூரைடு, அலுமினியம் குளோரைடு, ஃபெரிக் குளோரைடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லூயிஸ் ஆசிட் தான். இல்லாதது அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்பைன் PH3. அடுத்தது யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் கனத்தாக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது தான். பயோ எத்தனால் எதிலிருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது தான் பயோ எத்தனால். அதுலேயும் பொட்டேட்டோஸ், கார்ன், ஜட்ரோபா அதாவது காட்டாமனுக்கு விதை கட்டி, ஆல்கே பாசிகள்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். கன்வென்ஷனல் ஃபியூவலோடு கம்பேர் பண்ணும்போது பயோடிகிரேடபிளாக இருக்கும், ப்ளஸ் லெஸ் டாக்ஸிக்காகவும் இருக்கும். ஸோ பயோ எத்தனால் எதுலேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனுமே தான். அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் எந்த வாயுக்கள் அமிலமலைக்கு காரணமாகின்றன அப்படின்னு இருக்காங்க. ஆசிட் ரெயினுக்கு ரெஸ்பான்சிபிளான கேஸஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இதுதான் வந்து ஆசிட் ரெயினை வந்து ஃபார்ம் பண்ணும். பின்வரும் நதிகளை அது உருவாகும் இடத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு இருக்காங்க. ரிவர்ஸ் கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் கேட்டிருக்காங்க. ராவி நதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஹிமாச்சல பிரதேசம். கங்கோத்ரி கிளேஷியர் உத்தரகாண்ட் மாநிலம். ஸோ அடுத்ததாக சம்பல் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம். மகாநதி சத்தீஸ்கர். ஸோ ஆப்ஷன் வந்து B ஆப்ஷன் தான். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எந்த தேசிய பூங்காக்கள் அவற்றின் அமைவிடத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. நேஷனல் பார்க்ஸ் கேட்டிருக்காங்க. கிர் தேசிய பூங்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. கிர் நேஷனல் பார்க் வந்து குஜராத். காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம்.
பெரியார் தேசிய பூங்கானா கேரளா தான். மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா, மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டில் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா செகண்டும் தேர்டு பேரும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எவை தேசிய கால்நடை பணியின் நோக்கங்கள்? நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷனுமே தான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் செக்டார், கால்நடைத்துறையோடைய நிலையான வளர்ச்சி. வடகிழக்கு பிராந்தியத்தில் பன்றி வளர்ச்சியை மேம்படுத்துதல். தீவனம் மற்றும் தீவனத்தை மேம்படுத்துதல், சப்மிஷன் ஆன் ஃபோடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 2024க்கான அர்ஜுனா விருது பெற்றவங்களும் அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னுராணி. ஸோ அவங்க வந்து எதோட தொடர்புடையவங்க அப்படின்னா ஜாவ்லின் த்ரோ, அத்லெட்டிக்ஸ், தடகளம். மனிஷா ராமதாஸ் பேரா பேட்மிண்டன். ரூபினா ஃப்ரான்சிஸ் எதோட தொடர்புடையவங்க அப்படின்னா ஷூட்டிங், ஸோ பேரா ஷூட்டிங், பேரா துப்பாக்கி சுடுதல். பிரீத்தி பால் பார்த்தோம் அப்படின்னா பேரா அத்லெட்டிக்ஸ், பேரா தடகளம். 1, 2, 4, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்ததாக சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1884. ஸோ அடுத்த வருஷம்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் சென்னை மகாஜன சபை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எடுத்து எழுதுக. ரௌலட் ஆக்ட், ரௌலட் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? மார்ச் 1919. இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட், இந்திய பத்திரிகை சட்டம் 1910 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய பாதுகாப்பு சட்டம், த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. கிலாபத் குழு பம்பாயில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 1919. ஸோ ரௌலட் ஆக்டும் அதே டைம் அதே மந்த்து தான். கிலாபத் கமிட்டியும் வந்து அதே மந்த் அதே இயர் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 2, அடுத்ததாக டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 3, ரௌலட் ஆக்ட், அதுக்கப்புறம் கிலாபத் கமிட்டி. அடுத்ததாக கூற்று காரணம். காரன்வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் இந்திய சமுதாயத்தில் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. காரணம், இந்த திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையில் மாற்றம், புதிய சமுதாய வகுப்பினையும் அளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷனும் கரெக்டாக தான், கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் தான். நெக்ஸ்ட் கொஷின். மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களால் நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மஞான சபையின் தலைமையகம் எங்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் அடையாருக்கு மாற்றினாங்க. ஸோ ஆரம்பித்தது என்னவோ அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருந்தாலும் அதோடைய தலைமையகத்தை ஹெட் குவார்ட்டர்ஸை எங்கே மாற்றிருப்பாங்க? சென்னை அடையாருக்கு மாற்றிருப்பாங்க. அடுத்ததாக பிரதான தெய்வங்களை அவற்றின் தொடர்புடைய நிலங்களுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மாயோன் அப்படின்னா திருமால். திருமால் எந்த நிலத்துக்குரியவர் அப்படின்னு பார்த்தோன்னா முல்லை நிலத்துக்குரியவர். சேயோன் அப்படின்னா முருகன், குறிஞ்சி நிலத்துக்குரியவர். வேந்தன் அப்படின்னா இந்திரன், மருத நிலத்துக்குரியவர். வர்ணன் அப்படின்னு பார்த்தோன்னா நெய்தல் நிலத்துக்குரியவர். ஸோ கொற்றை அப்படின்னு பார்த்தோன்னா பாலை நிலத்துக்குரியவங்க. ஸோ இது சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா 3, 2, 4, 1 பி ஆப்ஷன் தான். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் கிருஷ்ணதேவராயரை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவரால் எழுதப்பட்டது. அது வந்து கரெக்டாக தான். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் அமுக்த மால்யதா அப்படின்ற புக்கை தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். யாரை பற்றினது? பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகளான ஆண்டாள் பற்றின கதை தான் அமுக்த மால்யதா அப்படிங்கிறது. அது தெலுங்கில் கிருஷ்ணதேவராயர் வந்து எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்டு, கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியரோடு சுமூக உறவை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட், அப்பாஜி சாலுவதிம்மா அவரின் புதல்வர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. அப்பாஜி சாலுவதிம்மர் அப்படின்றவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருப்பார் அவருடைய அவையில். ஸோ அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கிருஷ்ணதேவராயர் ஒரு வைணவர் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து கரெக்டு. அடுத்ததாக இளவரசர் ஜெகந்தர் ஷாவிடம் செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயரை குறிப்பிடுக. நேம் த உமன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பிரின்ஸ் ஜெகந்தர் ஷா அப்படின்னு பார்த்தோம்னா லால் குன்வர். ஸோ முதலாம் பகதூர் ஷாவோடைய மகன்தான் ஜெகந்தர் ஷா. அவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா 1712 13 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சுருப்பார். ஸோ அவரோட தொடர்புடைய பெண் அப்படின்னு பார்த்தோன்னா லால் குன்வர். அடுத்ததாக விராஹத் சம்ஹிதான்னு கொடுத்துருக்காங்க. பிருஹத் சம்ஹிதா பற்றிய உண்மையான கூற்றினை பின்வருவனவற்றிலிருந்து கூறுக. 20 வகையான கற்கள் மற்றும் அவற்றின் நிறத்தை விவரிக்கிறது.
ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ பிரகத் சம்ஹிதா அப்படின்றத எழுதினவர் வராஹி மிஹிரர். ஸோ அவர் எழுதுனதில் 20 வகையான கற்கள் அதோடைய கலர்ஸ் பற்றிலாம் அது டிஸ்கிரைப் பண்ணுது. ரெண்டாவது, குப்தர் காலத்தில் நிலவிய பொருளாதார வளத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ எக்கனாமிக் பற்றிலாம் சொல்லலை, ஆனால் குப்தர் காலத்தில் எழுதின ஒரு நூல் தான். பட் அவங்களோட எக்கனாமிக் பற்றிலாம் இந்த புக்கில் இருக்காது. இவை வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றி படிப்பதற்கு உதவுகிறது அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. செகண்ட் வந்து தப்பாக இருக்குது, டி ஆப்ஷன். அடுத்ததாக காரணம் கூற்று வகை கேட்டிருக்காங்க. கூற்று: சிந்து நாகரிகம் என்பது மேற்கு ஆசியாவில் காணப்படும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த முந்தைய முத்திரைகளாகும். சிந்து நாகரிகம் ஒரு சரியான வெண்கல யுகத்தை குறிக்கவில்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஆக்சுவலி பிரான்ஸ் ஏஜ் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அது வந்து காரணம் வந்து தப்பாக இருக்குது, கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக, பின்வருவனவற்றில் மக்களவைத் தலைவர் குறித்து சரியானதை தேர்வு செய்க. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்: மக்களவைத் தலைவரின் நிலை இங்கிலாந்தில் உள்ள பொதுமக்கள் சபையின் தலைவருக்கு நிகரானதாகும். ஹிஸ் பொசிஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் யூகே அப்படின்னா அது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்: பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கு இவரே தலைமை தாங்குகிறார். ப்ரிசைட் ஓவர் த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா அது லோக்சபா ஸ்பீக்கர் தான். அதுவும் வந்து கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்: இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் திருமதி ரமாதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பு. ஸோ இந்தியாவோடைய முதல் பெண் மக்களவைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீரா குமார். 2009 14 வரைக்கும் அவங்க தான் வந்து மக்களவைத் தலைவராக இருந்திருப்பாங்க. 15வது மக்களவைத் தலைவராக இருந்திருப்பாங்க. ரமாதேவி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவோடைய செக்ரட்டரி ஜென்ரலாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா ரமாதேவி. இவங்க வந்து மக்களவைத் தலைவர் கிடையாது. மீரா குமார் தான் முதல் பெண் மக்களவைத் தலைவர். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்டு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இம்ரான் பிரதாப் காரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பு எது தொடர்பானது அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சுரிமை. இம்ரான் பிரதாப் கரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2025. இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் பிரதாப் கரி அப்படின்றவர் உருபு கவிஞர் ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியோடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். காங்கிரஸோடைய சிறுபான்மையினர் தேசிய தலைவராகவும் இருக்கார். ஸோ இவர் வந்து சஞ்சரி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு. ஸோ அங்கே தான் அவர் வரவேற்கும் போது ஒரு பாடல் வந்து பின்னாடி ஒலிக்குது. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது மொழியில் இருக்கக்கூடிய பாட்டு. ஏ குன்ஹே பியாசே பாத் சுனோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு, அவர் வரக்கூடிய வீடியோ பதிவு, இதெல்லாம் சேர்த்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மத உணர்வுகளை தூண்டுது, தீவிரவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லி கிஷன் நந்தா அப்படின்றவர் அகமதாபாத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் விசாரிக்காமலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுக்கப்புறம் குஜராத் உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு. இந்த மாதிரி விசாரணை இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவிதையை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது, பேசுகிறது வந்து உரிமை இருக்குது, அது குற்றம் இல்லை, இதை வந்து இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாரு. ஸோ உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, இந்த கவிதை வந்து நீங்கள் எழுதுனீங்களா இல்லை உங்களுக்காக உங்களை சார்ந்தவங்க எழுதப்பட்டதா அப்படின்றத வந்து தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து தாக்கல் பண்ணுறார் பிரமாண பத்திரம். இந்த கவிதை என்னுடையதல்ல, என்னுடைய வரிகள் கிடையாது. ChatGPT இந்த மாதிரி ஏஐல சர்ச் பண்ணும்போது 2 உருபு கவிஞர்களை சொல்லி இவங்க எழுதுனதாக இருக்கலாம், ஆனால் அது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனாலும் உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை ரத்து செய்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. மத உணர்வுகளை தூண்டுற வகையில் இருக்குது, 2 சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனை வர மாதிரியான இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அரசோடைய ஆட்சியை விமர்சிக்கிற வகையில் இந்த கவிதை வரிகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்துடுறாங்க. அடுத்ததாக இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ரிட் மனு போடுறாரு. ஸோ கவிதை எழுதுறது, அதை பற்றி பேசுகிறது, இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுனால ரிட் மனு வந்து தாக்கல் பண்ணுறாரு. உச்சநீதிமன்றம் இதில் என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த கவிதை வந்து இவருடையது அல்ல, இவர் எழுதுனது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்க்கும்போது யார் வன்முறையில் ஈடுபட்டாலும் நாங்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ கவிதை எழுதுறது இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம், பேச்சு உரிமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரை வந்து கண்டிச்சிருப்பாங்க. விசாரணையே இல்லாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத் உயர்நீதிமன்றத்தையும் கண்டிச்சிருப்பாங்க. இந்த கேஸையும் வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் சமூக நீதி அமர்வு என்ற சிறப்பு அமர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பெஞ்ச் அப்படின்றத வந்து ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் 2014 ஆரம்பித்தாங்க. அது வந்து கரெக்டு தான். சமூக சிக்கல்கள் குறித்த வழக்குகளில் சிறப்பு கவனம் கொண்டு விரைவாக இத்தகைய வழக்குகளை முடித்து வைக்க இந்த அமர்வு உதவுகின்றது. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சமூக நீதி அமர்வு அப்படிங்கிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 எந்த மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தனது படைகளை நிலைநிறுத்த ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ரிலேட் ஆகிற ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 257A. ஸோ 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் இந்த விதியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 1976. ஸோ எந்த மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கை வந்து பராமரிக்கலை அப்படிங்கும்போது ஒன்றிய அரசு வந்து அதோட படைகளை வந்து நிலைநிறுத்தலாம். இது வந்து இப்போ ரிப்பீல்டு ஆர்டிக்கல், அதாவது இது வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 வரும்போதே இந்த விதியை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போது இல்லை. அடுத்ததாக இந்திய கூட்டாட்சி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ மத்திய அரசுக்கு ஒன்று, மாநில அரசுக்கு ஒன்று அப்படின்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்து இன்டகிரேட்டட் தான். ஸோ ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தான். தெர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்யசபா. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவல் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக பாப்புலேஷன் இருக்கிறதுனால அதிக சீட்ஸ் இருக்குது. சிக்கிம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும், ஏன்னா அங்கே பாப்புலேஷன் வந்து கம்மி. ஸோ மாநிலங்களவையில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. தேர்டு, சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனி சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1993 ஏப்ரல் 24 அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ 1992 தான் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் பற்றின கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது பஞ்சாயத்து ராஜுக்கு. ஸோ 1992 கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1993 ஏப்ரல் 24. கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய இந்திய நிறுவனங்களான சபா மற்றும் சமிதி ஆகியவைகள் நவீன பாராளுமன்றத்தின் அடிப்படைகள் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். சமிதி எனப்படுவது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பாகும். சமிதி வாஸ் செலக்டட் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. சமிதி வாஸ் எலெக்டட் பாடி, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பு தான் சமிதி. சபா அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சபா அப்படிங்கிறது செலக்டட் பாடி. சபா வந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பு அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷனை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து, பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவானது மீறப்படாததாகும் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் மட்டும் கரெக்டு. செகண்டும் தேர்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் தடுப்பாணையை செயல்படுத்த அதிகாரம் அளிப்பது விதி. ஸோ வீட்டோ பவர் பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 111. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு 3 வீட்டோ பவர் இருக்குது. சஸ்பென்சிவ் வீட்டோ பவர், அப்சல்யூட் வீட்டோ பவர், பாக்கெட் வீட்டோ பவர். ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 111. ஆர்டிக்கல் 110 எதை சொல்லுது? மணி பில்ஸை சொல்லுது. ஆர்டிக்கல் 52 வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிக்கல் 78 வந்து பிரைம் மினிஸ்டரோடைய டியூட்டிஸை சொல்லுது. அடுத்ததாக, விச் கண்ட்ரி ஜாயின் த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் NATO இன் 2024 அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீடன். ஸோ இதில் டென்மார்க், இத்தாலிலாம் NATO ஆரம்பிக்கும் போதே 1949 உறுப்பு நாடாக இருந்த நாடுகள் தான். ஸ்வீடன் வந்து 2024 ஆட் ஆச்சு. ஸோ உக்ரைன் வந்து மெம்பர் கண்ட்ரி கிடையாது, பார்ட்னர் கண்ட்ரி. அடுத்ததாக,
குடியரசுத் தலைவர் தேர்தலில் எழும் சிக்கல் குறித்து உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நாட்களுக்குள் வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 30 நாட்களுக்குள்ள. டிஸ்பியூட் ஓவர் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி ஃபைல்டு இன் த சுப்ரீம் கோர்ட் வித்தின் 30 days. தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ மிஸ்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம், அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நாசா அப்படின்றது நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நாசாவோடைய எக்ஸ்பென்ஷன். அடுத்ததாக டடா, டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு தடுப்பு சட்டம், அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பொடா ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிடிக்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் தப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டும் 4th வந்து தப்பாக இருக்குது, டி ஆப்ஷன். 104வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 25 ஜனவரி 2020 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ 104வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா SC/STக்கான ரிசர்வேஷன், அதாவது லோக்சபாவிலையும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து அடுத்த 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கான சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 104வது அரசமைப்பு சட்ட திருத்தம். நடைமுறைக்கு வந்தது 25 ஜனவரி 2020. இந்தியா போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது வந்து 21/1/2020 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கருத்து, காரணம், வகை, விளைவை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று வந்து சமூக நீதி என்பது நீதி பெறும் ஒரு ஒருங்கிணைந்த பொதுவானதோர் வகைப்பாட்டு வடிவத்தின் அங்கமாகும். Social justice is an integral part of the justice in the genetic sense அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ரெண்டாவது, ஏனெனில் நீதி என்பது பொதுமைப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டியலாகும், பேரினம் போல. ஸோ ஜஸ்டிஸ் இஸ் த ஜீனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். இந்தியாவில் உள்ள மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பது அப்படின்னா நாடாளுமன்றம். பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, இந்த பவர் யார்கிட்ட இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசமைப்பின் ஓர் பகுதியாக முகவுரை என்பதுடன் தொடர்பற்ற வழக்கு எது? ஸோ ப்ரியாம்பிள் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதோட கனெக்ட் ஆகாத கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேகர் சிங் கேஸ் 1988. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான கேஸ் தான் கேகர் சிங் வழக்கு. கேகர் சிங் அப்படின்றவர் தான் 2 பேரை அனுப்பி இந்திரா காந்தியை வந்து கொலை செஞ்சுருப்பார். ஸோ இந்த கேஸில் அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21ம் 72ம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடெண்ட் பற்றி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் வந்து இதோட ரிலேட் ஆகாது. மற்ற இருக்கிற எல்லா கேஸுமே பெருபாரி ஒன்றிய வழக்கு, கேசவானந்தி பாரதி, அப்புறம் LIC ஆஃப் இந்தியா கேஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக, ஜான் ரத்தினம் மற்றும் டேஸ் திராவிட கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி 1885ஆம் ஆண்டில் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை தொடங்கினார் அப்படின்னா அயோத்திதாசர் 1885. அடுத்ததாக, கால வரிசைப்படுத்துக. மதிய உணவு திட்டம், தேசிய குழந்தைகள் கொள்கை, தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். இதில் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் பாலிசி அண்ட் சில்ட்ரன், தேசிய குழந்தைகள் கொள்கை. அதுக்கப்புறமா ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அப்புறம் நேஷ்னல் பாலிசி அண்ட் சைல்டு லேபர், அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம். ஆப்ஷன் வந்து சி. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ மேகசின்ஸ் கொடுத்துருக்காங்க, மூமெண்ட்டு கூட ரிலேட் ஆகிறது கேட்டிருக்காங்க. குடியரசு இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா சுயமரியாதை இயக்கம், இங்கே வந்து நீதி கட்சின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. திராவிடன் அப்படிங்கிறது நீதி கட்சியோடைய இதழ் தான். ஸோ இங்கே வந்து சுயமரியாதை இயக்கம்னு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அறிவுக்கடல் வந்து தனித்தமிழ் இயக்கம். சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு, காமன்வெல்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ 1ம் 2ம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக, நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023 to 24 படி தமிழ்நாடு இந்தியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த SDG இண்டெக்ஸ் 2023 to 24 தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3rd பொசிஷன். இங்கே வந்து 2ண்டுன்னு கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்டும் முதல் இடத்துல இருக்கும், கேரளாவும் முதல் இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கும். அவங்க பாயிண்ட்ஸாக கொடுக்கையில் 3rd பொசிஷன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3rd தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்கே 2ண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2007 3 புதிய நகரங்களில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக மையங்கள் தொடங்கப்பட்டன. இப்போ எந்த நகரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க.
நாக்பூர், மும்பை, பனாஜி. அடுத்ததாக கூற்று காரணம். சுகாதாரத்துறை மாநிலத்தில் உள்ள அரசு சுகாதார பராமரிப்பு நிறுவனங்களின் முகாம்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி மருத்துவர் மற்றும் சுகாதார பராமரிப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழலை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு மருத்துவ சேவை நபர்கள், மருத்துவ சேவை நிறுவனங்கள் சட்டத்தின் தண்டனை விதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்திற்குள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ரெண்டுமே கரெக்டு தான். இந்த மாதிரியான ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக தமிழ்நாட்டின் முக்கிய SDG வளர்ச்சி குறிகாட்டிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை என கண்டறியவும். ஸோ 2023 ஒட்டுமொத்த அதாவது ஓவரால் SDG மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு 79.4ன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 78 ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, வறுமை இல்லாமை, மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி, நீர் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நோ பாவர்ட்டி, அதாவது வறுமை இல்லாமை அப்படிங்கிறதுல தமிழ்நாடு முதல் இடத்துல தான் இருக்குது. அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜிலையும் தமிழ்நாடு முதல் இடத்துல தான் இருக்குது. ஆனால் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் SDG 6ல் தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே முதல் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பாதி தான் கரெக்டு. 2 கரெக்டு, ஒரு SDG தப்பாக கொடுத்துருக்காங்க. கிளைமேட் ஆக்ஷனில் தான், அதாவது SDG 13 அதில் சிக்கிமும் தமிழ்நாடும் முதல் இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் முதல் இடம்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே தப்பு தான். வேலையின்மை விகிதம் 4.8 மற்றும் பிறப்பில் பாலின விகிதம் 878 ஆகியவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறிகாட்டிகளில் சில வகையாகும் அப்படின்ட்டுருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்ததாக தமிழ்நாடு எக்கானமிக் சர்வேலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 2024 to 25ஆம் ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ப்ரொஜெக்டட் GDP growth 2024 to 25 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் 80%, 8% அதிகமானதாக இருக்கும். ரெண்டாவது, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 9.21%. $1 trillion பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு 2030. நாலாவது, மாநிலத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2023 to 24 8.23%. கிராஃபை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 8.33% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, பின்வருவனவற்றில் எவை தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இது 4மே தான். சர்வ சிக்ஷா அபியான், அடுத்ததாக படே பாரத், அப்புறம் உடான், கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, இந்த 4 ஸ்கீமுமே தான் வரும். அடுத்ததாக கூற்று காரணம். SGRYயின் கீழ் ஊதியம் ஓரளவு உணவு தானியமாகவும் ஓரளவு பணமாகவும் இருக்கும். SGRY அப்படிங்கிறது சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் தான். இது கரெக்டு. காரணம், ஏழைகளுக்கு வாழ்வாதாரமான ஊதியத்தை உறுதி செய்தல் அப்படின்ட்டுருக்காங்க. சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் வேஜ் அப்படிங்கிறது தப்பு. சப்ளிமெண்ட்ரி தான் இது. அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது சப்ளிமெண்ட்ரி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான் இது. இது சப்சிஸ்டன்ஸ் லெவல் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. கூற்று கரெக்டு, காரணம் தப்பு. 2019 to 20ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 2019 to 20 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 109.2%. இங்கே ஆப்ஷன் 117.7%ன்னு கொடுத்துருக்காங்க. அது 2023 to 24க்கானது. 2019 to 20 தமிழ்நாட்டுடைய கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ CDR 109.2% தான். அடுத்ததாக, கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் ரூரல் எக்கானமிக்ஸ் என்கம்பாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதி கொள்கையை பின்வருவனவற்றில் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது ஃபிஸ்கல் பாலிசியோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா 3வது மட்டும் பொதுமக்களுக்கு தொழிற்கூடங்களுக்கும் வழங்கப்படக்கூடிய மானியங்களை குறைக்கிறது. ஸோ ஏன் மானியத்தை குறைக்கணும் அப்படின்னா, மானியத்தை குறைச்சாதான் மக்கள்கிட்ட அந்த பணம் போய் சேர்றதை தடுக்க முடியும். ஸோ மணி சப்ளை
அதிகமாகிறத குறைக்க முடியும். அப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். ஏன்னா மானியங்கள் கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் வரும். அடுத்ததாக 2012 to 2013 ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களின் சேர்க்கை சதவிகிதம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக தெரில, 0.4% அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. ஆப்ஷனில் வந்து 0.8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பனவற்றில் மகள்வாரி முறை என்பது குறித்த சரியான உட்கருத்து எது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3மே கூட்டு கிராம முறை, ஜாயின்ட் வில்லேஜ் சிஸ்டம். நில உரிமை என்பது சமூகத்தை அடிப்படையாக கொண்டது. ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கம்யூனிட்டி பேஸ்ட். வில்லேஜ் ஹெட்மேன் கலெக்டிங் லேண்ட் ரெவென்யூ. கிராம தலைவர் நில வருவாயை வந்து வசூலிப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன். இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது எது விளைகிறது? ஸோ ரெப்போ ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வணிக வங்கிகளுடைய கடன் வழங்கும் அளவை வந்து அதிகரிக்குது. ஸோ ரெப்போ ரேட் குறைஞ்சது அப்படின்னா வட்டி விகிதம் வந்து குறையும். அதனால் வந்து என்னாகும், நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க, வீட்டு லோனு. ஸோ நிறைய லோன்ஸ் வந்து வாங்குவாங்க. வணிக வங்கிகளோட கடன் வழங்கக்கூடிய அளவை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்ததாக பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து 100 பஞ்சாயத்துகளை உள்ளடக்குதல் அப்படிங்கிறது தப்பு. பஞ்சாயத்துலாம் கிடையாது, 100 லோ பர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கானது. ஸோ 11 மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே வரக்கூடிய 36 ஸ்கீம்ஸை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அந்த 100 மாவட்டங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு. செகண்டு, விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், டு என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அது கரெக்டு. 3வது, தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல் அப்படிங்கிறதும் கரெக்டு. செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது அப்படிங்கிறது கரெக்டு. மத்திய மாநில அரசுகளுக்கு மூலோபாய ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. ரெண்டும் கரெக்டு. பிரதமர் வந்து நிதி ஆயோக்குடைய தலைவர். சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபைனான்ஸ் கமிஷன் ப்ளஸ் சேர்மன் கேட்டிருக்காங்க. முதலாவது நிதிக்குழு அப்படின்னு பார்த்தோன்னா கேசி நியோகி, அந்த பேர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. 5வது நிதிக்குழு PV ராஜமன்னார்னு கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் வந்து 4வது நிதிக்குழுவோடைய தலைவராக இருந்திருப்பார். 5வது நிதிக்குழுவோடைய தலைவராக இருந்தவர் மகாவீர் தியாகி. 10வது நிதிக்குழு சேர்மன் வந்து KC பந்த், அது கரெக்டாக தான் இருக்குது. 12th ஃபைனான்ஸ் கமிஷன் 12வது நிதிக்குழு அப்படின்னு பார்த்தோன்னா AM குஷ்ரோன்னு கொடுத்துருக்காங்க. குஷ்ரோ வந்து 11வது நிதிக்குழுவோடைய தலைவர். 12வது நிதிக்குழுவோடைய தலைவர் வந்து ரங்கராஜன் இருந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, செகண்டும் ஃபோர்த்தும் தப்பாக இருக்குது. அடுத்ததாக இந்தியாவின் எந்த பகுதி இந்தியாவின் சுகாதார தலைநகரம், இந்தியாவின் வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? விவேகானந்தா ராமகிருஷ்ண மிஷனை வந்து ஆரம்பிச்சிருப்பார், அது கரெக்டு தான். சுவாமி தயானந்த சரஸ்வதி தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரம்மஞான சபை கிடையாது, ஆரிய சமாஜத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். HP பிளவட்ஸ்கி தான் தியோசோஃபிக்கல் சொசைட்டி. ஸோ இங்கே அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சையத் அகமது கான் வந்து முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அது வந்து கரெக்டு. செகண்டும் தேர்டும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் K. ராஜகோபாலாச்சாரியின் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் துணை நின்று வேலூர் பெண்கள் சிறைச்சாலையில் முதல் பெண் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தோன்னா ருக்மணி லட்சுமிபதி. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மருது பாண்டியனின் தாயார் பெயர் கேட்டிருக்காங்க, பொன்னாத்தாள். கு. காமராசுடன் தொடர்புடைய பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு, காமராஜ் அவர்கள் நீல் சிலைக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்க பிற முன்னணி தலைவர்களின் கைதிற்கு பின்பு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். செகண்டு, உப்பு சத்தியாகிரகத்துக்கு தன்னார்வலர்களை இணைத்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார், செகண்ட் அப்படியே வரும். 3வது வந்து மெட்ராஸ் சதி வழக்கு என்று அழைக்கப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான சதி வழக்கில் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது அப்படிங்கிறது வரும்.
4வதா அவர் வாதாவுக்கு செல்லும் வழியில் குண்டூரில் கைது செய்யப்பட்டார். 1, 2, 4, 3 தான் வந்து ஆர்டர். உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறெங்கும் இல்லை என திருக்குறளை போற்றிய அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். பின்வருவனவற்றை பொறுத்துக. சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா மணலி. அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அப்படியே தான் இருக்குது. 1, 2, 3, 4 தான். பராந்தக சதுர்வேதி மங்கலம் குரட்டூர். தீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் வேளச்சேரி. வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் பல்லாவரம். கீழ்காணும் தொடர்களில் கொடுமணல் பற்றிய சரியானவற்றை தேர்வு செய்க. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் கொடுமணல் குறித்து குறிப்பு உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ பதிற்றுப்பத்தில் தான் கொடுமணல் பற்றி சொல்லியிருப்பாங்க. கொடுமணல் திருச்சிக்கு அருகில் உள்ளது அப்படின்றது தப்பு. கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திருச்சின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 3வது பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணி கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்று கொடுமணலில் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது கரெக்ட். ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று. இல்துமிஸ் தனது தலைநகரை விட்டு வெளியேறும் போதெல்லாம் ரஷ்யா சுல்தானாவை டெல்லி விவகாரங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்குவார். காரணம், இல்துமிஸ் இறந்த பிறகு அவரது வாரிசாக அரியணை ஏறினார் மற்றும் தெற்காசியாவின் முதல் முஸ்லீம் பெண் ஆட்சியாளரானார் அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான், பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஆப்ஷன் வந்து டி. திருவள்ளுவர் 4 வகை வருணங்களை ஆதரித்தாரா? திருவள்ளுவர் சப்போர்ட் 4 டைப்ஸ் ஆஃப் வருணாஸ் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். கிரேக்க இலக்கியங்களில் நீதி நூல்களின் தோற்றத்தை எவரின் வழி அறிய முடிகிறது அப்படின்னா ஹோமர். பகைவரின் செருக்கை அளிக்கக்கூடிய ஆயுதம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கலெக்டிவ் வெல்த், சேகரித்த பொருள். செய்க பொருளை செருண செருக்கருக்கும் எக்கதனிர் கூறியதில் அப்படின்றது தான் அந்த குறள். அதாவது பகைவரோட செருக்க அழிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு பார்த்தோன்னா பொருள் சேகரித்து வைக்கிறது தான், பொருள் சேர்த்து வைக்கிறது தான். அதை விட கூர்மையான வலிமையான ஆயுதம் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்ததாக உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்று உரைக்கும் நூல். இக்குறளில் அமைந்துள்ள அமைவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகுதி, அதிகமாக இருக்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. முற்றுப்பேறு அப்படின்ற ஆப்ஷனும் வரும். ஸோ ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து கரெக்டாக இருக்குது. உயர்வு, அகலம், திண்மை அப்படின்னா உறுதி, அருமை, அருமை அப்படிங்கிறது பகைவரால் வெல்ல முடியாத அருமை. இந்த 4ம் இருக்கக்கூடியது, மிகுதியாக இருக்கக்கூடியது தான் அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அமைவு அப்படிங்கிறது மிகுதி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இன்மையின் இன்னாதது யாதெனின் டேஷ் வறுமையை விட துன்பத்தை தருவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வறுமை. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறது தான். ஸோ வறுமை மாதிரி துன்பம் தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டோன்னா வறுமை தான், அதை விட வேறு எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவரின் சரியான சொற்றொடரை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. பொருட்பெண்டீர், அப்புறம் பொருட்பொருளாளர் அப்படிங்கிறது தான். வரைவின் மகளிர், காமக்கிழத்தி அப்படிங்கிறது இதில் வராது. அடுத்ததாக இதழ்கள் அந்தாதி என்று கூறப்படும் அந்தாதி இலக்கிய வகை எது அப்படின்னு பார்த்தோன்னா நீரோட்ட யமக அந்தாதி அப்படிங்கிறது தான். பிற நாயன்மார்களிலிருந்து வேறுபட்டு இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து பாடும் மரபுடையவர் யார் அப்படின்னா சுந்தரர். தமிழ்நாடு பழங்கற்கால மனிதன் வாழ்ந்த தொன்மையான பகுதிகளை கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ எக்ஸ்கவேஷன் கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு அகலாய்வு அப்படின்னு பார்த்தோன்னா 1992ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பூம்புகார் அகலாய்வு கரெக்டாக இருக்குது, 1942. கொடுமணல் 1992. கரூர் அகலாய்வு 42ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ம் 3ம் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கூற்று காரணம். தமிழின் செம்மொழி தகுதி பற்றிய அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். காரணம், மேனாள் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவ்வாறு செய்தார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஷின் பேப்பரை வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.